ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையலில் நான் இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பருப்பு பொங்கல். இது வந்து துவரம்பருப்பை போட்டு செய்கிற பொங்கல், பருப்பு பொங்கல். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 100 துவரம்பருப்பு எடுத்துக்குவோம், ஒரு சுண்டு பச்சை அரிசி எடுத்துக்குவோம். இது வந்து 2 பேர் சாப்பிடலாம் அந்த அளவு. ஒரு சின்ன ஸ்பூன்னால் மஞ்சள் தூள் எடுத்துக்குவோம். துவரம்பருப்பு பச்சரிசியை நல்லா கழுவி அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான 1க்கு 3, அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி மாதிரி நான் வந்து ஊற்றி பொங்கல் பண்ணுறேன். பொங்கல் குறைவாக இருக்கணும். பச்சரிசிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக வைக்கலாம், இருந்தாலுமே நம்ம வந்து இது மாதிரி 1க்கு 3ன்றதில் வைக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஜீரகம், நெய்யில் வந்து ஜீரகம், பூண்டு வந்து பொடுசாக நறுக்கியது, அது கருவேப்பிலை, இது 3 இதை நான் தாளித்து போட போகிறேன். ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை 3 தாளித்து போட போகிறோம். லேசாக வந்து பொன்னிறமாக பூண்டு வந்து இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பூண்டு உரைக்குன்னு நினைக்க வேண்டாம். நல்லா நம்ம நெய்யில் வந்து அதை ஃப்ரை பண்ணுறதுனால இதை நம்ம கடிக்கும் போது தேங்காய் கடிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை 3 நம்ம தாளித்து அந்த வேக வச்சுருக்கிற பொங்கலை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நான் பொங்கல் நல்லா வெந்துட்டு நான் குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு வந்து நம்ம வந்து அரிசியே போட்டு வேக வைக்க முடியாது. அப்படி நம்ம அரிசியில் போடும் போது அரிசி வந்து வேகாது, நல்லா குலைவாக வேகாது, ஓரளவுக்கு தான் வேகும். பொங்கலுக்கு உண்டான அந்த டேஸ்ட்டுக்கு வேகாது. அதனால நம்ம வந்து குக்கரில் வைக்கிறதுனால நம்ம இதை இறக்கி வச்சு உப்பு போட்டு கிளறிக்குவோம். நீங்கள் வந்து பானையில் செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அது குழஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே உப்பு சேர்த்துடலாம், இந்த இதெல்லாம் சேர்த்துடலாம். இது குக்கர்ன்றதுனால நம்ம இறக்கி வச்சு நான் சேர்க்குறேன். ரொம்ப அருமையான சுவையோடு இருக்கும் இந்த பொங்கல். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெண்கள் இருக்கிற வீட்டில் வந்து பருப்பு பொங்கல் வந்து செய்வாங்க. இந்த பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.